வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் லட்சுமணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 27ஆம் தேதியிலேருந்து 2ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ டிப் ஆஃப் த வீக் இந்த வீடியோட எண்டில் இருக்கும், பார்க்க மறந்துடாதீங்க. கும்பராசி. ஸோ கும்பராசிக்கு வந்து எப்படி இருக்கும், உங்களது ராசி அதிபதி ராசியில் இருக்கும்போது உங்களுக்குள்ளேயே நிறைய மன உளைச்சல்கள், ஐயோ நாம் ரொம்ப சோம்பேறித்தனமாக இருப்பதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. தேவையில்லாத செலவுகள் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. ஸோ இது யாருக்கு நடக்கணும் போது, யார் கும்ப லக்னமாகிறது, சனி திசை புத்தி அந்த நடக்கிறதோ செலவுகள் அதிகமாக வருவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. ஸோ என்னென்னா அது ஒரு அத்தியாவசியமான செலவு தான், பண்ணி தானே ஆகணும். சம்பாதிச்சா ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் செலவு பண்ணி தான், காசு ஒன்று எங்கேயும் கொண்டு போகிறது இல்லை இல்லையா. ஸோ அதனால் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். மற்றபடி 2 குரு. ஸோ 2 வந்து குரு புதன் சூரியன் 3 கிரகங்கள் இருக்கிறது வந்து நல்லதானா, கொஞ்சம் வந்து ஒரு டென்ஷனான என்றைக்குமே வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு 3 கிரகம்லாம் இருந்தது குடும்பத்தில் வந்து நிறைய குழப்பங்கள், ஒரு டென்ஷன், ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருந்தாலும். மற்றபடி வந்து உங்களுக்கு 11ஆம் அதிபதி மற்றும் 2ஆம் அதிபதி குரு ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது பொருளாதாரத்தில் வந்து ஒரு பெரிய உயர்வையும் குடும்பத்துக்கு தேவையான பணம்லாம் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ 3ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 3ஆம் அதிபதி செவ்வாய் வந்து 5இல் இருக்கிறது வந்து நல்ல ஏற்றங்களையும் நல்ல மாற்றங்களையும் கொடுக்கும். ஸோ குழந்தைகளுடைய வளர்ச்சி, குழந்தைகளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு லெவலில் முன்னேறுவதற்கான வாய்ப்பும் நல்லாவே இருக்குங்க. ஸோ அது வந்து யாருக்கு நடக்கும் அப்படின்னும்போது பெருத்த லாபங்களை கொடுக்கறது பார்த்திங்கன்னா, யாரெல்லாம் வந்து கும்ப லக்னமாக வந்து குரு திசை புத்தி அந்த நடக்கலாம் உங்களுக்கு பெருத்த லாபங்களையும் நல்ல ஒரு விஷயத்தையும் கண்டிப்பாக நடத்தி கொடுக்குங்க. மற்றபடி உங்களது முயற்சிகள், ஸோ 3ஆம் இடத்துல வந்து உள்ள செவ்வாய் வந்து 5இல் இருக்கும்பொழுது குழந்தைகளுடைய வளர்ச்சிகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ நல்ல முயற்சிகளில் வந்து வெற்றி கிடைப்பதற்கான ரொம்ப நல்லாவே இருக்குது. ஸோ இது யார் நடக்கணும் போது கும்ப லக்னமாக இருந்து செவ்வாய் திசை புத்தி அந்த நடக்கும் கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதே நேரத்தில் வந்து 3ஆம் அதிபதிக்கு வந்து சுக்கிரன் ராகு இருக்கும்போது 4 மற்றும் 9ஆம் அதிபதி வந்து 3இல் இருக்கும்போது அம்மா கும்பங்களும் நிறைய மன உளைச்சல்கள், நிறைய ஒரு டென்ஷன், நிறைய ஒரு கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஏன்னா வந்து 4க்கு 3 அந்த ஒரு கருத்து வேறுபாடு எமோஷன்ஸையும் கண்டிப்பாக கொண்டு வந்தோம். சரி, யாருக்கு மேஜராக நடக்கும் அப்படின்னும் போது இது வந்து மேஜராக வந்து நடக்கிறது பார்த்திங்கன்னா கும்ப லக்னமாக இருந்து சுக்கிர தேசை புத்தி ஆந்திரம் நடக்கிறவங்க, ராகு தேசை புத்தி ஆந்திரம் நடக்கிறவங்க கண்டிப்பாக நடப்பதற்கான நிறைய இருக்குது. ஸோ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க. சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்களை டீல் பண்ணும்போது, வண்டி வாகனங்கள் ஓட்டும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து ஏதாச்சும் ஆக்சிடென்ட் ஆகி அதனால் வந்து ஒரு பொருட்செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கணும். கொஞ்சம் கவனமாக இருந்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க. 5ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 5ஆம் அதிபதியான செவ்வாய் 5, 8ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீச்சமாகி 2இல் இருக்கிறது வந்து குழந்தைகளால் ஒரு சின்ன சின்ன மனக்காயங்கள், அதனால் குடும்பத்தில் சின்ன சின்ன சலசலப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அது மூத்த குழந்தையானால் கண்டிப்பாக வந்து ஒரு மன உளைச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. ஸோ இது யாருக்கு நடக்கணும் போது கும்ப லக்னமாக இருந்து புதன் திசை புத்தி அந்த நடக்கிறது கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புலாம் நிறையவே இருக்குது. 6ஆம் அதிபதிக்கு வந்து குருவின் பார்வை இருக்க நல்ல வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல மாற்றங்கள், நல்ல ஒரு வளர்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 7ஆம் அதிபதியான சூரியன் வந்து 2இல் இருக்கும்போது நல்ல ஏற்றம், நல்ல ஒரு மாற்றங்கள், நல்ல ஒரு வளர்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. ஸோ இது யாருக்கு நடக்கும் போது கணவன் மனைவி உறவில் வந்து பொருளாதாரத்தில் வந்து நல்ல ஒரு ஒய்ஃப் வந்து லைஃப் பார்ட்னர் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பும் நல்லாவே இருக்குது. ஸோ இது யாருக்கு நடக்கணும் போது கும்ப லக்னமாக இருந்து சூரிய திசை புத்தி அந்த கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. 8ஆம் அதிபதியான புதன் வந்து நீச்சமாக இருக்கும்போது உங்களை அவமானப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ 8ஆம் அதிபதி வந்து 2இல் இருக்கும்போது குடும்பத்தில் தேவையில்லாத தர்க்கங்கள், தேவையில்லாத ஒரு சின்ன சின்ன சிக்கல்களால் ஒரு அசிங்கமாக பேசிக்கிறது, திட்டிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். இதனால் கொஞ்சம் சின்ன மன உளைச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு தான் நிறையவே இருக்குது. ஸோ இது யாருக்கு நடக்கணும் போது கும்ப லக்னமாக இருந்து புதன் திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ஆம் அதிபதி சுக்கிரன். ஸோ 4, 9ஆம் அதிபதி வந்து 3இல் இருக்கும்போது அப்பா விஷயங்கள் எல்லாம் வந்து நல்ல விஷயங்கள், கொஞ்சம் டென்ஷன் இருந்தாலும் அதெல்லாம் கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. வெளிநாட்டில் இருக்கவங்க வந்து புதிய ஒப்பந்தங்கள் எடுப்பதற்கான வாய்ப்பும் நிறையவே இருக்குது. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து 10க்கு 5 கொஞ்சம் தொழில் ரீதியான விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து 5இல் வந்து செவ்வாய் இருக்கிறது, அது வந்து 10ஆம் அதிபதியாக இருந்து 5இல் இருக்கும்போது அதீதமான பேராசையினால் மற்றவங்க வந்து உங்களை ஏமாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்கணும். ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் தான் இந்த காலகட்டங்கள். இது யாரை மேஜராக பாதிக்கணும் போது கும்ப லக்னமாக இருந்து செவ்வாய் திசை புத்தி அந்த நடக்கும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் தான். ஸோ மற்றபடி வந்து எல்லாமே சிறப்பு தான். நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள்லாம் ஏற்படணும்னா இறைவனை மனதார பிரார்த்தனை பண்ணுங்கள். ஸோ அந்த பிரார்த்தனைங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அடுத்த லெவல் கண்டிப்பாக கொண்டு போகும். ஸோ காலையில் எழுந்து ஒரு 15 நிமிஷம், அதாவது ஓம் நமச்சிவாயனா அந்த ஈஸ்வரன் உள்ளே இருக்கணும், அது மாதிரி ஃபீல் பண்ணி நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கை சிறப்பாக அமையும் சொல்லிவிட்டு டிப் ஆஃப் த வீக். இன்றைக்கி டிப் ஆஃப் த வீக்கில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா முகூர்த்தம். ஸோ முகூர்த்தம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ரொம்ப அசால்ட்டாக நினச்சிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு கேலண்டரில் பார்க்குறோம், இன்றைக்கி சுப முகூர்த்தனால ஓகேப்பா இன்றைக்கி முகூர்த்தத்தை குறிச்சிடும் அப்படின்னா ஒரு ஜோசியர்கிட்ட சாதாரண மற்ற ஜோதிடர் நண்பர்கள் சொல்ல ஜென்ரலாகவே வந்து எல்லாருமே வந்து கேலண்டரை பார்த்து சுப முகூர்த்தனால ஓகேன்னு சொல்லி டிக் அடிச்சிருவோம். அதே நேரத்தில் வந்து சில பேர் வந்து பார்த்திங்கன்னா சார் இன்றைக்கி பண்ணிவிடுங்க சார், இன்றைக்கி பண்ணிடுங்க சார், இன்றைக்கி நல்லா இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு போகிறவங்க இருக்காங்க. ஹோரையை பார்த்து மட்டும்
வெறும் ஹோரை இன்றைக்கி வந்து குரு ஹோரை நல்லா இருக்குது, சுக்கிர ஹோரை நல்லா இருக்குது, அதை டிக்கெட்ஸ் போங்கன்னு சொல்லிட்டு போகிறவங்களும் இருக்காங்க. பட் முகூர்த்தம் அப்படி பார்க்க முடியுமா அப்படின்னா, என்னை பொறுத்தவரை ஜோதிடம் பார்க்குறது ரொம்ப ஈஸி. ஜோசியம் பார்க்கணும்னு வைங்களேன், ஒன்றும் இல்லை, உங்களோட டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் போட்டுட்டு எனக்கு சார்ட் வந்துடும், சார்ட் வச்சு கடகடன்னு சொல்லிடலாம். அது கோச்சார கிரகங்களை வச்சு நான் வந்து பலன் சொல்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனால் ஒரு முகூர்த்தம் குறிக்கிறதுக்கு ரொம்ப டஃபஸ்ட்டு ஜாப். இன்னும் கேட்டிங்கன்னா நீங்கள் அதுக்கு தான் எனக்கு சார்ஜஸ் நிறைய தரணும். ஏன்னா அது எப்படி வரும்னா, ஒரு குடும்பத் தலைவர் யார் வந்து குடும்பத் தலைவராக இருக்காரோ அவருடைய ஜாதகத்தை வச்சு அதில் என்னென்ன ப்ளஸ் அண்ட் மைனஸஸ் வரணும் அப்படிங்கிறத பார்த்து, இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கான்ட்ரவர்சிஸ் இருக்குது. அன்றைக்கி வர நட்சத்திரங்கள் வந்து அஸ்தங்கமாகக்கூடாது, மேஜராக வந்து அஸ்தங்க தோஷம் இருக்காது. இதே மாதிரி வந்து அந்த ஜாதகருடைய ஜாதகத்தில் அஸ்தங்கமோ தோஷமோ உள்ள கிரகங்கள் வந்து நட்சத்திரமோ லக்னமோ சம்மந்தப்படாமல் இருக்கணும். அப்புறம் லக்னம் சம்மந்தப்பட்ட லக்னம் அமையிறதும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக அமையணும். இதுக்கு நடுவில் வந்து சந்திராசிரமோ சந்திரன் சம்மந்தமான விஷயங்கள் அமையிறது, அதேமாதிரி காரக கிரகங்கள் வந்து தப்பான இடத்துல இல்லாமல் இருக்கணும். இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆஸ்பெக்ட் நான் சொன்னது தலை சுத்தம். ஸோ அது மட்டும் இல்லாமல் சில டிகிரிஸில் வந்து லக்னம் குறிக்கும் போது அது வந்து நம்மளை வேறு லெவலுக்கு கொண்டு போகுங்க. அது வந்து பார்த்திங்கன்னா அந்த புஷ்கர நவாம்சம்னு சொல்லுவோம். ஸோ புஷ்கர நவாம்சம் வந்து பர்டிகுலர் டிகிரியில் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு பெரிய லெவலில் கொண்டு போகும். அதே நேரத்தில் வந்து நட்சத்திரங்கள் ரொம்ப மெயினாக இருக்கணும், லக்னம் ரொம்ப மெயினாக இருக்கணும். எனது குருநாதர் திரு ஜிகே அவர் சொல்கிறது மாதிரி பார்த்திங்கன்னா, உங்கள் ஜாதகத்தில் அஸ்தங்கமாகிற கிரகங்களுடைய லக்னங்களையோ நட்சத்திரங்களையோ வந்து ஒரு விஷயங்கள் பண்ணும்போது அது கண்டிப்பாக ஒரு சுப முகூர்த்தத்தில் பண்ணாலும் அது கரெக்டாக ஒர்க் ஆகாதுங்கிறதெல்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆஸ்பெக்டில் தான் வந்து முகூர்த்தம் பார்க்கணும். ஸோ ஜஸ்ட் லைக் தட் முகூர்த்தம் பார்க்குறது ரொம்ப ரொம்ப தப்புங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா திருமண பொருத்தமும் பார்த்திங்கன்னா ரொம்ப 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 டஃப்பான ஜாப்ங்க. ஏன்னா வந்து திருமண பொருத்தம் வந்து இன்றைக்கி வந்து எப்படி பார்க்குறாங்கன்னா, நார்மலாக வந்து நிறைய ஆப் வந்துருச்சு. ஸோ ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி போட்டிங்கன்னா இத்தனை பொறுத்துட்டு வந்துருது. அதே மாதிரி நிறைய பேர் ரெக்கனரே வச்சுருக்கோம். ரெடி ரெக்கனரில் வந்து பார்த்திங்கன்னா பெண்ணின் நட்சத்திரம், ஆணின் நட்சத்திரம், 7 பொருத்தம் 8 பொருத்தம் 10 பொருத்தம் டிக் அடிச்சுட்டு போகிறோம். இதில் வந்து வசியம் இருக்குதா, அது இருக்குதா, இது இருக்குதான்னு சொல்லிட்டு டிக் அடிச்சுட்டு. ஸோ இது அப்படி கிடையாதுங்க. ஆக்சுவலாக வந்து என்னை பொறுத்தவரை நட்சத்திர பொருத்தங்களை விட ஜாதக பொருத்தம் ரொம்ப ரொம்ப மெயின்ங்க. ஏன்னா வந்து நிறைய ஜாதகங்களை பார்த்துருக்கேன். அந்த ஜாதகங்களை பற்றி பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லை, சும்மா ரெடி ரெக்கனரில் 6 பொருத்தருக்கு 8 பொருத்தம்னு திருமணம் ஆகிட்டு நிறைய கஷ்டப்படுறதும் இதனால தான். ஏன்னா ஒரு ஜாதகத்தில் திருமண பொருத்தம் பார்க்கும்போது மேஜராக பார்க்க வேண்டியது லக்னம். ஸோ லக்னம் வந்து பார்த்திங்கன்னா 6 8 வராமல் இருக்கணும், சந்திரன் 6 8 வராமல் இருக்கணும், அவங்க நட்சத்திரம் இவங்க நட்சத்திரம் வேதை நட்சத்திரமாக வராமல் இருக்கணும். இது மாதிரி ஏகப்பட்ட ஆஸ்பெக்ட் இருக்குது. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இவங்க குருவும் அவங்க செவ்வாய் தொடர்பு இருக்கணும், அந்த குரு அஷ்டமாதிபதியோட தொடர்பு இல்லாமல் இருக்கணும், லக்னத்தில் இல்லாமல் இருக்கணும். ஏகப்பட்ட ஆஸ்பெக்டில் வந்து நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் தான் என்னது திருமண பொருத்தமே. ஸோ ஆனால் நம்ம எப்படி பார்க்குறோன்னா, சும்மா ஜஸ்ட் லைக் தட் டிக் பண்ணி போகிறது வந்து ரொம்ப ரொம்ப தவறுங்க. ஏன் இது டிப் ஆஃப் த வீக்கில் சொன்னால் இட்ஸ் அ லைஃப். ஆக்சுவலி ஒரு நிகழ்ச்சியை வந்து தொடங்குறது, சுப முகூர்த்தத்தில் தொடங்குறது எவ்வளோ முக்கியங்கிறது வந்து நீங்கள் வந்து பாருங்கள். அவ்வளோ பர்ஃபெக்டாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயங்க. ஏன்னா வந்து சுப முகூர்த்தத்துக்கு வந்து டைம் குறிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு டிஃபிகல்ட் டாஸ்க்கு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பொருத்தம் பார்க்குறது அதோட பெரிய டாஸ்க்கு. ஏன்னா இது இருந்தால் அது இருக்காது, அது இருந்தால் இது இருக்காது. என்கிட்ட வந்து பொருத்தம் பார்க்குறவங்க வந்து நிறைய பேர் வந்து சண்டை போடுறது, என்ன சார் எவ்வளோ ஜாதகம் சார் காட்டுறது அப்படின்னு. ஆனால் நான் இந்த மாதிரி பொருத்தம் பார்த்து கொடுத்த ஜாதகம் ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கிறதுன்றது ரொம்ப நல்லா இருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்குன்றது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயங்கள். அதனால் வந்து என்ன சொல்கிறேன்னா, என்கிட்ட பார்க்க வரணும்னு சொல்ல, கரெக்டான ஆள்கிட்ட போய் பார்த்து இந்த பொருத்தங்கள் பர்ஃபெக்டாக வச்சுங்க. அதே மாதிரி முகூர்த்தத்துக்கு வந்து கொஞ்சம் காசு நிறைய கொடுங்க. நிறைய பேர் என்ன நினைக்கிறேன்னா, முகூர்த்தம் தானே சார், என்ன சார் சும்மா அப்படி பார்த்து அப்படியே டிக்கெட் ஸ்டூட், அப்படிலாம் கிடையாதுங்க. ஸோ முகூர்த்தம் ரொம்ப பர்ஃபெக்டாக குறிக்கணும். அதுக்கு காசு நிறைய வாங்குறவங்ககிட்ட நல்லா கொடுத்து பாருங்கள். ஏன்னா ஜஸ்ட் லைக் தட் பார்க்குறவங்ககிட்ட பார்க்காதீங்கன்னு தான் சொல்லுவேன் நான். ஓகேங்களா? அதனால் வந்து கேலண்டரை பார்த்து முடிவு பண்ணுறதோ, இந்த ஹோரை வந்து குரு ஹோரை இருக்குது, சுக்கிர ஹோரை இருக்குன்றது முடிவு பண்ணுறது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். அதனால் வந்து ஜாதகத்தை வைத்து முகூர்த்தம் இது பண்ணுங்கள். பொருத்தம் பார்க்குறது வந்து ஜாதகத்தை வச்சு பாருங்கன்றது இன்றைக்கி டிப் ஆஃப் த வீக் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே வந்து ஜஸ்ட் லைக் தட் இன்றைக்கி ஃபாஸ்ட்டாக போயிடும், ஆப்பில் கிடைச்சிருதுன்னு சொல்லிட்டு போயிடாதீங்க. இது இவ்வளோ ஆஸ்பெக்ட் இருக்கிறது உண்மையான விஷயம். ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள்லாம் ஏற்பட இறைவனை பிரார்த்தனை பண்ணுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் ஜி. வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.